அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். சிறிது நாட்களுக்கு முன்பு காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் பகுதியில் நடந்த கொலைவெறி தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கி உள்ளது. ஆம், நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் என்று பாருங்கள். ஒரு மனித தன்மையற்ற மக்கள் வாழும் சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா தலத்தில் ஒரு மிக கொடூரமான, அதாவது 26 பெயர்கள் பலியாகி உள்ளனர் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையாகவே நமக்குள் மனித நேயம் என்பது இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மிக பெரிய அளவாகவே எழுகிறது. ஆம், உண்மையாகவே மனிதன் எப்படிப்பட்டவன்? இந்த உலகம் அனைவருக்குமான ஒரு உலகம் என்பதை மனிதன் பல நேரங்களில் அவன் மறந்து விடுகிறான். சில நேரம் தன்னையே அவன் இழந்து விடுகிறான். ஆம், அதனால்தான் இன்று இது போன்ற தாக்குதல்கள் நடந்து அரங்கேறியுள்ளன. உலகத்தில் எதற்காக போர் வேண்டும்? இன்னும் சில நாடுகளுக்கு இடையில் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எதற்காக வேண்டும் போர்? போரின் மூலம் நாம் என்ன சாதித்தோம்? ஆம், ஆயிரம் படை வீரர்கள் தன் நிலத்தில் வீழ்ந்ததை பார்த்த அசோக மன்னன் இனி நான் போர் புரிய போகவதில்லை என்று முடிவெடுத்து மக்களுக்கு நலன் செய்தான். மரங்களை நட்டான். கால்நடைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் மருத்துவமனைகளை கட்டினான். அப்படிப்பட்ட மனிதன், அப்படிப்பட்ட அரசன் வாழ்ந்த நம் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாருங்களேன். வீணான பொறாமையினாலும் ஒருவனின் சொத்தை நாம் அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலுமே இங்கு இது மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இது.